ஆக்சுவலி குட்டீஸ் இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட்கே வந்துட்டோம். இந்த ட்ராமாவுடைய நேம் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையோ ப்ளஸ் ஹெட்லைனில் போட்டிருந்தாலும் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த ட்ராமாவுடைய நேம் வாட் இஃப். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் இப்போ அவங்க ஹஸ்பண்டுடைய உலகத்தில் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருந்தோடனே ஹஸ்பண்ட்காரன் லேட்டாக வரான். உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்க ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வராங்க. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸில் ரொம்ப பெரிய ப்ரெஷர் போல இருக்கு. அதாவது பாய் ஃப்ரெண்டுக்கு அவனுடைய வந்துட்டு முடிஞ்ச வேலையெல்லாம் பல்ல கடிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வர வேலை இல்லைல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நானியை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். இங்கே வந்துட்டு வேலைக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி நமக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இவன் என்ன நானி அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசலான்னு போனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்கே பாரு இப்போ நான் நானி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா, எனக்குமே வேலை கிடைச்சிடும், நான் வேலை கிடைச்சோன்னே நான் வேலையில இருந்துட்டு போய் ஜாயின் பண்ணிப்பேன், குழந்தைய நானியை வச்சு பார்க்கறதுக்கிறதுல என்ன இருக்கு சொல்லு, இருக்கிற வேலையை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தானேன்னு சொல்ல, இல்லைம்மா அதுக்கு என்னோட அம்மாவை கூப்பிடலான்னு சொல்ல, உங்க அம்மா அப்பா வீட்டுக்குலாம் என்னால் வர முடியாது, அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க பிரச்சனைகளே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் காரனும் சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள குழந்தை பெட்ல இருந்து கீழே விழுந்துடுது. இப்போ ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஓடி போய் பார்க்க குழந்தை பெட்ல இருந்து கீழே விழுந்துச்சு இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பெருசா எந்த ஒரு பிரச்சனை இல்லைனாலும் ஆனா நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. இந்த மாதிரி நானியை ஹையர் பண்ணனால தான் தேவையில்லாத பிரச்சனை, நானே இதுக்கப்புறம் குழந்தையை பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹஸ்பண்ட் காரன் வந்துட்டு இதுல ஓ மேலேயும் தப்பு இல்லமா, சரி விடுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நீ வரியாமான்னு கேட்க அம்மா உடனே வரேன்னு சொல்லிட்டு இது ஹீரோயினுக்கு பிடிக்கலனாலும் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தையை பாத்துக்கிறதுக்கு மாமியாரை வர சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு மாமியார்காரங்க வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஹீரோயினுக்கு சாப்பாடையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் வெயிலில் போயிட்டு வந்ததுனால தலைவலிக்குதுன்னு சொன்னதுனால மாமியார்காரி கொஞ்ச நேரம் படுமா நான் போயிட்டு டீயை போட்டுட்டு வரேன்னு சொல்றாங்க. இவங்களை ஃபர்ஸ்ட் காட்டுறப்ப ரொம்ப கெட்டவங்களா காமிச்சிருக்காங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வளர வளர நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விதத்துலயும் ஹெல்ப்பா இருக்கிறது அவங்க தான். ஹீரோயினும் அவங்க ஒய்ஃப் ஃப்ரெண்டு பிளஸ் அவங்க மாமியார் அவங்க மாமனார் கூட நல்ல ஒரு ஹாப்பியான லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் அதாவது ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க. ஹீரோயினுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோடைய ஹெட் வேலை ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது நம்ம ஹீரோயின் பண்ற ஒர்க்குக்கு. அதாவது ஹீரோயினோட பழைய பாஸ் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட எக்ஸ் லவர்லாம் இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு பொசிஷன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இன்டர்வியூக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிட்டு இன்டர்வியூக்கும் போயிட்டு வந்துடுறான். அப்ப ஹீரோயின் கிட்ட தான் வேலைக்கு சிங்கப்பூருக்கு போறத விஷயத்த பத்தி பேசலான்னு பார்க்க ஆனா நம்ம ஹீரோயினா ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்து அந்த சந்தோஷத்தை ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண இப்ப நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் போறத விஷயத்த பத்தி சொன்னா இவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே கூட்டிட்டு போனவன் சாப்பிட வச்சு மட்டும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். ஹீரோக்கு வேலை கிடைச்சிருச்சு, மெயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார மெயிலை செக் பண்ண சொல்றான். ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் லேப்டாப் எடுத்துட்டு வர சொல்ல ஹீரோயின் லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த மெயிலை பார்த்துடுறாங்க. ஹீரோ கிட்ட திட்டுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிருச்சா, நீ எப்ப இன்டர்வியூக்கு போன சொல்லாம கொள்ளாம என்கிட்ட போனியா, நானும் உன் கூட வரேன்னு சொல்ல ஹீரோ நீ என்ன பைத்தியமா, உன்னோட கெரியரே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நீ வந்துட்டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆயிருக்க, இப்ப போயிட்டு என் கூட சிங்கப்பூர் வரேன்னு சொல்ற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ வந்துட்டு ஷங்காய்க்கு வரணும், ஷங்காயில உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இதுதானே உன்னுடைய ட்ரீமா இருந்துச்சு, இப்ப அந்த ட்ரீமை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு என் கூட வர போறியா என்ன, நான் வந்துட்டு வேலைக்கு தான் போற, ஊர் சுத்த போலாமா, 6 மாசம் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் ஷங்காய்க்கே வந்துருவேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை திட்டுறாங்க. ஓ நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போலான்னு பாக்குறியா, அப்ப என்ன யூஸ் பண்ணி தூக்கி போடலான்னு நினைக்கிறியா, அன்னைக்கு என்னன்னா உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சுத்தமா இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை, அதுக்கப்புறம் இத்தனை நாள் நம்ம ஒன்னா இருக்க ஒரு தடவை கூட நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, இதுக்கப்புறம் உன் வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பெட்டி படிக்கை தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் இப்படி சொல்றாங்களே சரி ஓகே ப்ரப்போஸ் பண்ணி ஹீரோயினையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச ரிங் இருந்து இல்லையா அந்த ரிங்கை வாங்கிட்டு ஹீரோயின் இப்ப தங்கியிருக்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ பார்க்க ஆனா ஹீரோயினை காணும். இங்க நம்ம ஹீரோயின் தேவையில்லாம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு அகைன் ஹீரோடைய வீட்டுல வந்து பாக்குறாங்க. அங்க ஹீரோ காணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அவங்கவுங்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட வீட்லவும் ஹீரோயின் ஹீரோடைய வீட்லயும். அவ்வளவுதான், ஒரு 2 நாள் ஆச்சு ஹீரோயின் பிளாக் பண்ணி விட்டுறாங்க ஹீரோவை. ஹீரோவும் என்ன பண்றா, சிங்கப்பூருக்கு வேலைக்கு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மெசேஜ் மேல மெசேஜ் ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கிறதாவே இல்ல, ஹீரோவை சுத்தமாவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ சிங்கப்பூர் சொல்லாம கொள்ளாம போயிட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு போன், அதாவது ஸ்டெப் ஃபாதர் தான் கால் பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் அழுது பிடிச்சிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹீரோயினுடைய அம்மாவுக்கு கேன்சர், அது 3வது ஸ்டேஜ் போல இருக்கு, ஆபரேஷன் பண்ணியுமே அவங்களால வந்துட்டு பொழைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கடைசி கட்டத்துல நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. ஏமா இதை என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்லன்னு சொல்ல இல்லம்மா
இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னை பத்தி கூட யோசிக்காம 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என் லைஃபை பார்த்துட்டு இருந்துட்டேன், நான் வந்துட்டு ஒரு நல்ல அம்மாவே கிடையாது, இதுல எங்கம்மா உனக்கு நான் வந்துட்டு என்னை பத்தி சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணும் தான் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே அவங்களோட உயிர் அப்படியே போயிடுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினை வீட்டுல வாடகைக்கு விட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து வாடகை வாங்கினாலோ அதுல இருந்து ₹1 கூட எடுத்து செலவு பண்ண போல இருக்கு, மொத்தமா ஹீரோயினுக்காக தான் வச்சிருக்காங்க. 10வதுக்கு அவங்க ஆல்ரெடி ஹீரோயினுடைய பேர்ல இந்த வீட்டையும் எழுதி வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவை நினைச்சு செம்மையா ஃபீல் பண்ணிக்கிட்டே அஸ்தியை கரைக்கலான்னு வரக்குள்ள இப்ப நம்ம ஹீரோயின் பாய் அதாவது ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க இல்லையா, அந்த ஹீரோயினை பாக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு இது இமேஜினேஷன் மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அம்மா இறந்துட்டாங்கன்னு அழுவ, எனக்குமே தெரியும் அம்மா இறந்துட்டாங்க, நம்ம 2 பேர் வேற உலகத்துல இருந்தாலும் ஆனா என்ன பண்றது, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு 2 ஹீரோயினுமே இப்ப அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மெசேஜ் மேல மெசேஜ் பண்ண, ஆனா நம்ம ஹீரோயின் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதாவே இல்ல. இப்ப மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆயிட்டதுனால ஏகப்பட்ட வேலை ஏகப்பட்ட பிரஷர் நம்ம ஹீரோயினுக்கு ஒர்க்கே பண்ண முடியாத நிலைமையில ஆயிடுது. ஏகப்பட்ட பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஹீரோயின் சொதப்பிடுறாங்க. ஹீரோவுடைய இடத்துல இப்ப வேற ஒருத்தவர் இருக்கான், அவன் வேற ஒரு மாதிரி டெவில் மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிறான். இதனால நம்ம ஹீரோயின் பழைய பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையும் சொல்ல, இப்ப பழைய பாஸ் ஒரே அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த விஷயத்துல இருந்து நீ லீவ் ஆயிடு, ஓகேவா, அதே விஷயத்தை பிடிச்சி வந்துட்டு நீ தொங்கிட்டு இருக்கணும்ல அவசியம் இல்ல. ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே ட்ரீம்ன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. பிகாஸ் ஏன்னா இப்ப நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற, டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீ லைஃபே முடிச்சுப்பியா என்ன, சோ அதுக்கப்புறமா லைஃப் இருக்குது இல்லையா, அதனால இந்த வேலை மட்டும் தான் உன்னோட உலகம் நினைக்காத, உனக்கு எது வந்துட்டு நிரந்தரமும் கிடையாது, நீ உன்னுடைய லைஃப்ல ஓடிக்கிட்டே இரு, உனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இது ஒரு மோட்டிவேஷனல் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பார்ல இருக்கான் இல்லையா அந்த பையன், அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ பத்தியும் சொல்றாங்க, அவங்க வேலையை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கிறத பத்தியும் சொல்ல, அவன் ஒரு அட்வைஸ் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க, ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த அட்வைஸ் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, ஹீரோயின் அவங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பார்ல வேலை செய்யற அந்த பையன் கிட்ட போவ, அங்க வந்துட்டு பார் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விஷயம் கேட்டா, பார ஓனர் விற்க போறாருன்னு சொல்ல, ஹீரோயின் இந்த பாரை நான் வாங்கி அப்ப நடத்துறேன், நீ இந்த பாரை பாத்துக்கோ, ஏன் பேசாம நம்ம 2 பேருமே வந்துட்டு பார்ட்னர்ஸ் ஆயிட்டா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கிட்ட சொல்ல, அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டான். ஹீரோயின் இப்ப இந்த பாரை வாங்கிக்கிறாங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். ஆக்சுவலி இந்த பையனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்குது போல இருக்கு. ஒரு நாள் ஹீரோயினுக்கு உடம்பு முடியாம போவ, ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் வந்துட்டு தூங்கிடுறாங்க. இவனும் மனசுல இருக்கதை டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் இதை கேட்டும் கேட்காத மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் தூங்கவே இல்லை. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயின் அவங்க கூட ரொம்ப நல்லா க்ளோஸா பழக ஆரம்பிச்சிடறாங்க ஆஸ் அ ஃப்ரெண்டா. ஆனா அந்த பையனுடைய ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல வளர்ந்துட்டு போகுது. ஹீரோயின் கிட்ட டைரக்டாவே கேட்டதான், இந்த மாதிரி நான் அன்னைக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, நீ அப்ப வந்துட்டு தூங்கிட்டலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொடர்ந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினா ஆஸ் அ ஃப்ரெண்டா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அவனுமே சரி ஓகே உன்னுடைய வந்துட்டு டிசிஷனையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன் கூடவே இருந்தா கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன், நான் வேலையை ரிசைன் பண்றேன், நான் இங்க இருந்து என்னுடைய சொந்த ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு டாட்டாவை சொல்றான். அவனுக்குமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது, ஒருத்தவங்களுடைய டிசிஷனை நம்ம மறைச்சுதானே அவனும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு விலகி போயிடுனா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டுடைய உலகத்துல இருக்காங்க. ஒரு நாள் ஷாப்பிங் போலான்னு மாலுக்கு வந்தா, அங்க வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்க பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய வந்துட்டு கடை பேரும் நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இல்லையா, அந்த பாக்ஸோடய வந்துட்டு பேரும் ஒன்னா இருக்கா. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, தன்னோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு கிட்ட இன்னும் கான்டாக்ட்ல இருக்கான். ஆனா அவன் என்ன சொன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் முடிஞ்ச கையோட அந்த பொண்ணு கூட நான் கான்டாக்ட்ல இல்லைன்னு சொன்னா. இது நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது. உடனே நம்ம ஹீரோயின் இதை பத்தி வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இவன் வந்துட்டு யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோயின் திரும்பி இதை பத்தி பேசலான்னு வரக்குள்ள இவன் போனை மறைக்கிறான். என்னடா போனை மறைக்கிறேன்னு கேட்க, அவன் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு போனை ஹீரோயின் கையில கொடுக்காமலே தூங்கிடுறான். இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு சந்தேகம் அதிகமாகுது. ஸோ தொடர்ந்து இவன் சந்தேகம் கொடுக்குற மாதிரி நடந்துட்டு இருக்கான். வீட்டுல இருக்கக்குள்ள வந்துட்டு மறைஞ்சு போன் பேசுறது, ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு வேலை விஷயம் இருக்குமா, நான் வந்துட்டு வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும் சரின்னு சொல்ல, இவன் வந்துட்டு பர்ஸை விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. ஹீரோயின் அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுடைய ஆஃபீஸ்க்கு போனா. ஆனா அவன் என்ன பண்ணா, அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இருக்கா தெரியுமா, அவ கூட இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியூர் போயிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. இவன் மேல டவுட் பண்றதா வேணாமா, நம்ம கிட்ட இவன் போய் சொல்றானா எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி உடஞ்சே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அதாவது ஹீரோவுடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வரான். பிரேக்கப்க்கு அப்புறமா இப்பதான் இவங்க மீட்டே பண்ணிக்கிறாங்க போல இருக்கு. ஸோ இவன் யதார்த்தமா வர ஹீரோயினுடைய பாரை பார்த்துட்டு, ஹோ இது உன்னுடைய பார் தானான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல. அப்படியே கொஞ்ச நேரம் இவங்க பழச பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சன்செட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு பிரிட்ஜ் கிட்ட வர, சன்செட்லாம் பார்த்து முடிச்சுட்டு பழைய பாய் ஃப்ரெண்ட் காரன், சரி ஓகே நீ உன்னோட உடம்ப பார்த்துக்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிட. இப்போ இவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பிரேக்கப் சொல்லிட்டு போனான் தெரியுமா, அதாவது இவன் ரிட்டர்ன் போக்குள்ள
ரிட்டர்ன் நம்ம ஹீரோயின் கிட்ட தேவையில்லாம பிரேக்கப் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு இவ ரிட்டர்ன் வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுருப்பாங்க இல்லையா, அப்பதானே ஹீரோ கூட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அப்ப வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் பாத்துருக்கான். பார்த்ததுனால சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இவளோட லைஃப்லன்னு சொல்லிட்டு அவனுமே அழுதுகிட்டு அங்கிருந்து மூவ் ஆன் பண்ணிருப்பான். இப்ப இதை இவன் நினைச்சு பாத்துக்கிட்டே உன் லைஃப்ல நீ ஹாப்பியா இருன்னு சொல்லிக்கிட்டே அவன் அங்க இருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல தான் இருக்காங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஊருக்கு போனவன் இவன் ரிட்டர்ன் வந்தவன் நடுவுல வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்தவன் எந்திரிச்சு போவ. மறுபடியும் அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு காலையில உனக்காக நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் வந்துருன்னு மெசேஜ் பண்ண ஹீரோயின் இதை பாக்குறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஹஸ்பண்ட் காரன் டக்கு டக்குன்னு ரெடி ஆயிட்டு இருக்கேன், உன் வீட்டுக்கு கீழே தான் இருக்க சீக்கிரம் வேணா அவன் மெசேஜ் பண்றான். இந்த சீனை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எபிசோடோட ஃபர்ஸ்ட்ல அதாவது டிராமாவோட ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்திருப்போம். ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டை சந்தேகப்பட்டு போய் பார்க்க அந்த பொண்ணு அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணும் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் காரனும் ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வந்து அவங்க நாத்தனார் கிட்ட புலம்புறாங்க. அப்ராடுக்கு படிக்க போன பொண்ணு ரிட்டர்ன் வந்துட்டு லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கா போல இருக்கு. இப்ப அவகிட்ட புலம்ப அவளுமே அவங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஓகே இவன் வந்துட்டு நம்மள ஏமாத்துறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு விஷயத்த பேசலான்னு பார்த்தா நைட்டு இவன் வீட்டுக்கு வந்தவன் நாளைக்கு காலைல ஒரு முக்கியமான வேலை இருக்குது நம்ம போகணும்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ளே இந்த விஷயத்த வச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில புருஷன்கார அதாவது பாய் ஃப்ரெண்ட் கார ஹீரோயினை அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணை வந்துட்டு கூட்டிட்டு போனாலே ஹோட்டல் அதே ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கன்னு கேட்க உள்ள போனா உனக்கே தெரிய வரும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அப்படி அந்த சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பல மாசம் ஓடி போயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வந்துட்டு அவங்களுடைய பார்ல இருக்க திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். 6 மாசம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஷங்காய்க்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டான் போல இருக்கு. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோ டைரக்டா வந்தோடனே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான். மெசேஜ் எல்லாம் அனுப்பினேன் நீ தான் எனக்கு ரிப்ளைவே பண்ணலன்னு சொல்ல ஹீரோயின் நான் நீ இல்லாம வந்துட்டு வாழ கத்துக்கிட்டேன் தயவு செஞ்சு மறுபடியும் என் லைஃப்ல வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அதாவது ஒரு கஸ்டமர் மெசேஜ் பண்றாங்க. உங்களுடைய வந்துட்டு பார்ல நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், உங்க பாரை கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்க ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதோடைய ப்ராஜெக்ட்டை தான் நம்ம ஹீரோயின் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்துட்டு ஐடியாஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மெசேஜ்ல. நம்ம ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான ஐடியாஸையும் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வர ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா இங்க பாருப்பா நீ விட்டுட்டு போயிட்ட அதோட வந்துட்டு முடிச்சிடு, இந்த 6 மாசத்துல என்னோட லைஃபே மாறிடுச்சு, நான் தனியா வாழ கத்துக்கிட்டேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல ஹீரோவும் அங்க இருந்து போறான் பாருங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய லேப்டாப்ல ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்டு. ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோயின் அந்த கஸ்டமர் கிட்ட பேசினாங்க இல்லையா, அந்த கஸ்டமருடைய சேட்டிங் எல்லாம் ஹீரோடைய லேப்டாப்ல இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் அந்த கஸ்டமரு. ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கரெக்டா வந்துட்டு அந்த கஸ்டமர் கிட்ட டெக்கரேஷனை வந்துட்டு பண்ணி வந்துட்டு கொடுக்கக்கூடிய நாளும் வந்துருச்சு. அந்த கஸ்டமர் தான் நம்ம ஹீரோ தானே. ஹீரோ தான் வந்து நிக்கிறான். ஹீரோயின் எனக்கு ஆல்ரெடி நீ தான் கஸ்டமர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா என்ன பண்றது என்னால எதுவும் சொல்ல முடியல, நீ என்னுடைய கஸ்டமர் ஆயிட்ட, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொன்னதுக்காக சாரி சொல்லிட்டு ரிங் பாக்ஸை எடுக்க ஹீரோயின் தயவு செஞ்சு எனக்கு ப்ரப்போஸ்லாம் எதுவும் பண்ணிடாது, என் மனசுல நீ இல்லவே இல்லை, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோ சரி ஓகே உன்னோட மனசை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், என்னோட பொருளை மட்டும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரிங் பாக்ஸை கொடுத்துட்டு போவ. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த ரிங் பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல இருக்க பில் காப்பியை பாக்குறாங்க. ஆக்சுவலி இந்த ரிங்கை நம்ம ஹீரோ எப்ப வாங்கினா சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி வாங்கினா. அதோடைய டேட்டை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. ஹீரோ அந்த ரிங் பாக்ஸை வாங்கிட்டு ஹீரோயினோட வீட்டுல வெயிட் பண்ணது எல்லாமே ஹீரோயினுக்கு இப்பதான் தெரிய வருது. நம்ம தான் ஹீரோவை தப்பா நினைச்சிட்டு இதனால அவனை இக்னோர் பண்ணிட்டோம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமத்தியா அழுகுறாங்க. ஓகே ஹீரோவை தேடி போலான்னு அகைன் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு போவ. ஆனா ஹீரோயின் வருவான்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோயின் கதை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கரெக்டா கதை ஓபன் பண்ணி என்னுடைய குத்து விளக்கை வந்துட்டியா மணின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்க அங்க எப்படியோ நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சரி இருந்துறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு பாய் ஃப்ரெண்ட் காரன் உள்ள கூட்டிட்டு வர இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஹோட்டல்ல இப்ப அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா இன்னும் இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து போட்டுட்டு வர சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு, அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு கூட நான் இத்தனை நாள் கான்டாக்ட்ல தான் இருந்தேன், ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி கல்யாண டெக்கரேஷன் எல்லாம் பண்றதுக்காக தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த உலகத்துல அதாவது இப்ப நம்ம கூட நம்ம பையன் இருக்கான், என்னோட அப்பா அம்மா இருக்காங்க, உனக்கு வந்துட்டு பிளெஸிங் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, என்னோட ஃபேமிலி நான் உன்னோட ஃபேமிலியே இப்ப தத்து கொடுக்க போறேன், என்னோட லைஃப்ல நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணிக்க. நல்ல வேலை நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. நான் கூட பைபிளையே சந்தேகப்பட்டுட்டேன், ஆனா இப்ப அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வந்து ஹீரோயினுக்கு கங்க்ராட்ஸ் பண்ண ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது. அப்படியே இந்த இடத்துல மேரேஜ் நடக்க மறுபடியும் ஒரு இமேஜினேஷன், அதாவது ஹீரோடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயின் இந்த உலகத்துல இருக்க ஹீரோயினுக்கு கங்க்ராட்ஸ்
கங்க்ராட் சொல்ற வர மாதிரியே. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஒன்று இந்த ட்ரெஸ்ல பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமான்னு சொல்ல உடனே வந்துட்டு அதாவது பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல இருக்க ஹீரோயின் அம்மா ஹீரோ ரிட்டர்ன் வந்துட்டானா உன் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்க நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டா அவன் ரிட்டர்ன் என்ன வந்துட்டான் எனக்குமே சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது நம்ம ஹீரோவுடைய உலகத்துல இருக்க ஹீரோயின் இந்த உலகத்துல இருக்க ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு 2 லைஃப் இருந்தா நல்லா தான் இருக்கும் ஆனா அந்த 2 லைஃபை நம்ம சீட் பண்ணாம வந்துட்டு ஏத்துக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு 2 லைஃப் இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச லைஃப் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கோங்க அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே 2 உலகத்துல இருக்க ஹீரோயினும் நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த டிராமான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிடுங்க. அண்ட் நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிடுங்க. டாடா பை பை see you நியூ டிராமால பார்க்கலாம்.